Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Very sorry. எதிர்பார்க்காத மாதிரி இது லேட் ஆச்சு கிளாஸ். ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு அங்க என் இன்னொரு கிளாஸ் இருந்து நான் மாத்தல இல்ல. டவுன்ல ஒரு கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வரக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிட்டு. ඒකයි ඔයාලට මම වැඩක් දුන්නේ. සින්නොර work ஒன்று தந்தேன். இன்ஷா அல்லாஹ் நாங்க வந்து கொஞ்சம் கிளாஸ் டைம் அப்படின்னா டைம் எல்லாம் டே சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். இன்றைக்கு நீங்க கிளாஸ்க்கு ஜாயின் பண்றவங்கள்ட்ட நான் கேட்குற ஒரே இது, உங்களுக்கு அப்படின்னா நான் இன்னொரு வேறொரு நாள் ஒன்று உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த டே உங்களுக்கு ஓகேன்னா நீங்க வந்து அந்த நாளைக்கு கிளாஸ்க்கு சொல்லுங்களே. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? இது ஹயா லிவாது என்ன முதலாவது எழுத்து? சும்மா சொல்லுங்க. ஜஹரா ஹயா து. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து து. இப்ப அன்மியூட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து து. செகண்ட் லெட்டர் ரெண்டாவது லெட்டர் என்ன? பா. பா. செகண்ட் லெட்டர் வந்து பா. ஹரி. தேர்ட் ஒன் ஹா. ஹா. ha. Very good. Ha. Fourth one சா. sa. Fifth one சே. se. சே. Okay. Sixth one ஜா. ஜ. ja. Seventh one நீ. ஜு. no. ஏழாவது seventh one ஜு. ju. ஜு. ju. என்னல ju. ஹரி. Eighth one தான் என்னது? நீ. Eighth one நீ. Ninth one ஹி. he. And 10th one ஹி. பத்தாவது போ. போ. Okay. இப்ப அடுத்து சொல்லிக்கிறேன் என்னன்னா, இஹத்த அக்குரு எதியத்தி வச்சன மேல தரப்பட்டுள்ள சொற்கள் எதியத்தி இருக்கிற அப்படின்னு தொடங்குறது இல்ல, இருக்கிற சொற்கள் ரெண்டு எழுத சொல்லிக்கிறேன். ஹரித எத்தக்கோட்ட ஒன்னாவது என்ன எழுதலும்? ஃபர்ஸ்ட் ஒன் தூல ரெண்டு வேர்ட் சொல்லுங்க நீங்க எழுதினதுல. டுவ. துவ. வெரி குட். தவ தும்ரிய. ஓ தூர. தும்ரிய. வெரி குட். தவ வச்சிருது தூரன்னு சொன்னா தூரம், அப்புறம் தும்ரிய. තවලියන්න පුළුවන් මොකක්ද? දුක. දුක. හරි. දුවනවා. බයිද දුවනවා. ඕඩිහිරෙන්. දුවනවා. 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 හරි. ලිව්වද ඒ ටික ඔයාලා? ඔව් ටීචර්. හරි. එහෙනම් ඊළඟට බා. බා ලෙටර්ல தொடங்குற வேர்ட்ஸ் என்ன? பாப்பா. அது பாப்பா. මං අහන්නේ බා. බ නිකන් බ. නිකන් බයන්න ඇවිල්ලා බර. හරි. බසය. බසය. அதுக்கப்புற பத்தல. பத்தல. ஹரி. பய. பட்டய. சரி. பால. பா.
ඊට පස්සේ ஓகே அடுத்தது என்ன ஹால என்ன எழுதினீங்க හය ஹாய தவ හවස හවස very good හය හවස තව හත හත හතර හරි ඒවා ලියන්න පුළුවන් அதுக்கு பிறகு சல என்ன எழுதுறீங்க சக்கு සතුටින් சத்துட்டின் வெரி குட் சத்துட்டின் சத்துட்டின் சொன்னா சந்தோஷமாக சத்துட்டின் சத்துட்டின் சின்ன சின்ன வேர்ட்ஸ் எழுதும் சரம சாரம் சரம சத்துட்டு அடுத்தது இப்படித்தான் ஹவச மாதிரி சவச சவச சொன்னாலும் ஈவினிங் தான் சவச හරි ඊට පස්සේ ඊළඟට සේ letter සෙනසුරාදා very good සෙනසුරාදා සහරා ලිව්වේ නැද්ද சொல்லுங்க ඔයා ලියපේවා ටිකක් කියන්න நீங்க எழுதினதும் சொல்லுங்க සෙනසුරාදා அடுத்தது செமின் சே லெட்டர்ல வரும் செமின் 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 சேனா செமின் செமின் சொன்னா மெதுவாக செமின் அடுத்தது சளி சளினா நீங்க இருமுகையில் சளி அந்த சளிக்கு சொல்றது செம சரி செம அதுவும் வரும் ஹரி இதே ஜால வர்ற வேர்டுனா ජලය ஜாலய வெரி குட் ஆய ජම්බු ஜம்பு வெரி குட் ஜம்பு තව මාස එනවනේ ජනවාරි ජනවාරි හරි month ජනවාරි ජය ජයන வெற்றி ජය ජயம் வரலாம் ජම්බු ஓ ஜம்பு தென்னு போலாம் ஹரி ஜம்பு ஹரி ஜய ஜம்பு ஜனவாரி ஜலய ஹரி ஜூல 2 மாசம் எழுதலாம் ஜூல வர 2 வேர்ட் என்ன மந்த் 2 மாசம் இது ජූලයි ஓ ஜூலை எப்படி நம்ம சிங்களத்துல சொல்றது ஜூலி ஜூலி இல்ல ஜூலி ஜூலி அடுத்து ஜூனி ஜூனுக்கு சொல்றது ஜூனி ஜூலியன் ஜூனி මේ දෙක ලියන්න පුළුවන් හරි ஓகே அடுத்து நீல நீல என்ன எழுதினீங்க நீ இல்லையா ஐடியா டீச்சர் சொல்றேன் நீல நீலன்னு சொன்னா ப்ளூ நீல நீல்பாட்ட நீல வர்ணய சொன்னா ப்ளூ கலர் அடுத்தது நீத்திய நீத்தியன்னு சொன்னா ரூல்ஸ் சட்டம் நீத்திய சரி நீல நீத்திய நீங்க எதுவும் எழுதலையா அதுக்கு தெரியாதா உங்களுக்கு හරි ඊට පස්සේ he කියන எழுதினீங்க he මම හිතනවා he කියන எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன் heல என்ன வரும் histen very good தவ இன்னும் எழுதி நான் சொல்றேன் his சின்ன வேர்டு உண்டு his hisனா தலை his சிங்களத்துல hisன்னு சொல்றது தலைக்கு அடுத்தது ஹினாவ சிரிப்பு ஹினாவ ஹினாவன்னு சொன்னா சிரிப்பு ஹரி ஹினாவ
හිනාව සිරිප්පු. හිස හිනාව. හරි. ඊට පස්සේ last one four letterல என்ன வரும்? පොත පොත very good. තව පොළ පොළ. පොළக்கு என்ன லயන්න வார? පොළ எழுதக்குள்ள கட்டாயமா ல வந்து இந்த ல. ஓகே මු르දජ ල. පොළ. තව කියනවා පොඩි. පොඩි. ඒකත් එනවා. හරිද? හරි. ඒ ටික ඇති. ஓகே. இப்ப சரியா? இப்ப இதுல எத்தனை மார்க்ஸ் வரும்? 30க்கு 30 சரிண்ணே. எப்படின்னா இதுல எல்லாம் சரினா தமிழ் லெட்டர் எல்லாம் எழுதினீங்கன்னு சொன்னா 10 மார்க்ஸ். வேர்ட்ஸ் வந்து 2 எழுதினீங்கன்னு சொன்னா 20. சரியா? சோ 30க்கு 30 யார் தைக்குது? 35க்கு மேல எடுத்தீங்களா? 2 பேருக்கு 35க்கு மேல இருக்கா? சரி 30க்கு 25க்கு மேல இருக்கா? ஓ டீச்சர். அப்போ ஓகே அது போதும். 25க்கு மேல இருந்தா சரி. சின்ன சின்ன மிஸ்டேக் வரும் தான், அது திருத்திக்கோங்க. சில நேரம் சடன்லி இப்ப உங்களுக்கு எழுத சொல்லக்கோல கொஞ்சம் விளப்பம் வந்திக்காது. ஹரி ஹரி கேட்டுக்கோங்களே. உங்களுக்கு இப்ப நான் இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நான் கொஞ்சம் கேட்பேன். அந்த நேரம் நீங்க எனக்கு சில விஷயம் கன்ஃபார்ம் பண்ணணும். சரியா? ஹரி இப்ப வந்து என்ன பண்ணுங்கன்னா ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் எடுங்களே. உங்களோட ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்க ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல உங்களோட 6th லெசனை பார்ப்போம். හරි 6 වෙනි පාඩම බලමු. එයා යන්න. ஓகே. என்ன நான் ரீட் பண்ணுவா, நீங்க யார் சார் 2 பேர் ரீட் பண்றீங்களா? என்ன எது நல்ல? சும்மா சொல்லுங்களே. நீங்க ரீட் பண்ண விருப்பமா? ஹயா ஜஹரா මොකද? நான் டீச்சர் ரீட் பண்ணவா? நீங்க சொன்னா தான் நான் செய்வேன். ஓகே நானே ரீட் பண்றேனே ஒரு பதில் வருது இல்ல. ஓகே அப்பே வினோதாங்ஷ இதாக்கிது அப்பே வினோதாங்ஷ ங்ஷ சரியா? எமது பொழுதுபோக்கு. அப்பே வினோதாங்ஷ. ஸ்கூல்ல இந்த லெசனை செஞ்சுட்டேன்னு சொல்றவங்க ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. செஞ்சுட்டாங்கல்ல இந்த லெசனை? ஓகே ஜஹராட செஞ்சு. ஹயாட ந ஹரி. அடுத்தது இந்த லெசன்ல உங்களுக்கு வந்து பிக்சர் டிஸ்கிரைப் அப்படின்னு இந்த படம் பார்த்து சென்டென்ஸ் எழுதெல்லாம் சொல்லி தந்தாங்களா? ஜஹராட கீழது உன்னது எஸ் கேக்கு எஸ்ஸா நோவா சொல்லி தந்தாங்க. எஸ் ஓகே சரி ஃபைன். அப்ப உங்களுக்கு ஐடியாவும் இருக்கு. சரி நாங்க அப்ப இந்த லெசன் அப்ப டக்குனு எங்களுக்கு செய்யலும். அஹகா அண்ணக்கோ ஆயுபோவான் துவல புத்தாலா. ஆயுபோவான் துவல புத்தாலான்னு சொன்னா வணக்கம் பிள்ளைகள். துவலா பிள்ளைகள். துவலான்னு சொன்னா மகள்மார்கள். புத்தால மீன் மகன்மார்கள். சரியா?
ආයුබෝවන් ටීචර්. හරි. දැන් කියනවා පුතාලා අද අපි පිට්ටනියේ කොස් ගහ යටට යමු. பிட்டணியேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? பிட்டணியே மைதானத்தில் மைதானத்தின் කොස්ගහ යටට යමු. කොස්ගහ යටට යමුනා பலாமரத்தின் கீழே பலாமரத்தின் கீழேக்கு செல்வோம். ஹரி ஹரி යමු ටීචර්. சரி சரி போவோம் ටීචර්. හරිද? එතකොට අද අපි කතා කරමු අපේ විනෝදාංශ ගැන. இன்றைக்கு நாங்க பேசுவோம் எங்கட பொழுதுபோக்குகளை பத்தி. මම ආසයි රෑ අහසේ තරු රටා බලන්න. நான் விருப்பம் ரே அஹசே. ரே அஹசேன்னு சொன்ன என்ன? ரே அஹசே කියන්නේ இரவு வானத்தில் තරු රටා නක්ෂත්‍ර கோலங்கள் பார்க்க ආසයම්. තරු රටා බලන්න ආසයි. හරිද? තව මම කැමති හැමදාම උදේට නෑ டெய்லி. சரியா? தினந்தோறும் உதேට மீன் காலையில சத்துන්ට කෑම දෙන්න. மிருகங்களுக்கு உணவு கொடுக்க. හොඳයි. දැන් සුමුද කියන්න ඔයාගේ විනෝදාංශය. இப்ப සුමුද சொல்லுங்க உங்களோட ஹாபிய. சரியா? එතකොට සුමුදු මොනවද කියන්නේ කියලා බලමුකෝ. ටීචර් මම ගොඩක් කැමති රූපවාහිනියේ. රූපවාහිනිය சொன்ன என்ன புள்ளைலிங்க? ரூபவாහිනිය කියන්නේ මොනවද? தொலைக்காட்சி டெலிவிஷனுக்கு தான் சொல்லுது இது ரூபவாහිනිය. அப்ப தொலைக்காட்சியில் போற වැඩසටහන් மீன் நிகழ்ச்சிகள் பார்க்க. அடுத்தது முகுது பலாட்டி ගැන. முகுது பலாட்டின்னு சொன்னா கடல்ல உள்ள இதுகள் செடிகள். அது சத்து ගැන மிருகங்களை பத்தி நிகழ்ச்சிகள் பார்க்கையும் விருப்பமா. ඉරසේ ටීචර් මම ආසයි අම්මයි තාත්තයි එක්ක විනෝද ගමන් යන්න. நான் விருப்பம் அம்மா டாடாவோட ட்ரிப் போறதுக்கு. එතකොට මට அப்போ எனக்கு දියාලිன்னு சொன்னா என்ன? நீர்வீழ்ச்சி. හරි. වනාන්තර மீன் කාடு. and වැව් බලන්නත් පුළුවන්. குளங்கள் பார்க்கவும் மேலும். குளங்கள் ආறுகள் அது. சரியா? බොහොම හොඳ විනෝදාංශනේ සමන් ඔයාට තියෙන්නේ. බොහොම හොඳனா மிச்ச நல்ல பொழுதுபோக்குகள் தான் சமன் உங்களுக்கு இருக்கு. இப்ப சமனுக்கு உள்ள பொழுதுபோக்கு என்ன? சமன் பொழுதுபோக்கு என்னது? அம்மாய் தாத்தா எக்க வினோத கமன் යන්න. சரியா? அதுதான் சமண்ட பொழுதுபோக்கு. சரியா? மேல வந்து சொன்னது எல்லாமே சுமுதுட விஷயம். ஏது ஹைலைட் பண்ணி சொல்றேன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டா தெரியணும் தானே. இப்ப சம்டைம்ஸ் ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி தந்த கைடை தான் நீங்க ஃபாலோ பண்ணிருப்பீங்க. ஆனா தனியா உங்களுக்கு இந்த பேராகிராஃப தந்தா இது தனியா ரீட் பண்ணி எழுதேலுமா? கொஞ்சம் குழப்பம் வரும் தானே. யார் சொன்னதுன்னு சொல்லி அந்த குழப்பம். அதனால தான் டீச்சர்ஸ் இப்படி சொல்லித்தாரு. ஹரி. ඉරසේ හොඳයි. සමිනුත් කියන්න. සමිනුත් சொல்லுங்க. මම සිංහල ළමා ගීත අහන්නත් ආසයි. ළමා ගීතன்னு சொன்னா என்ன புள்ளைகள்? ළමා ගීත சிறுவர் பாடல்கள் கேட்கவும். அஹன்னத் சொன்னா கேட்கவும். காயனா கரன்னத் சொன்னா பாடவும் ஆசை. சரியா? பாடவும் ஆசை. ගයන් කියන්න පුතා. ගයන් சொல்லுங்க மகன். அப்ப මම කැමති. டீச்சர் நான் தொழுது கல்ல தொழுட்டு வரவா? තාමිෂා මහරි ප්‍රේ කරේ නැද්ද? ඔව් ටීචර්. ஓகே. මම ඔයාට හරி வினாடி 10ක් දෙන්නම්කෝ. 10 minutes தானே. அப்ப எனக்கும் ஈஸி. ஓகே. கொஞ்சம் இருங்க. அப்ப அது வரைக்கும் கொஞ்சம் பிரேக். ஓகே. 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 பிரே கொஞ்சம் இருங்க. ஹயாவா மத்த யாரு? ஓகே. ගයන් කියන්න පුතා. හරි. දැන් ගායනා කරන්නත් ආසයි කියලා ආවනේ. හරි. ඊට පස්සේ ගයන් කියන්න පුතා. ගයන් சொல்லுங்க மகன். මමත් කැමති ටීචර් ගෙවතු වගා කරන්න.
நானும் விருப்பம் டீச்சர். ගෙවතු වගා කරන්න කියන්නේ මොනවාද? gardening செய்யத்தான் ගයාන් விருப்பமா. හරි. අපි දැන් විනෝදාංශ ගැන කතා කළා. සரி නම් இப்ப hobbies පත්සින. හොඳයි එහෙනම් අපේ විනෝදාංශ එකතු කරලා පුංචි පොතක් හදමු. හොඳයි එහෙනම් சரி அப்ப අපේ විනෝදාංශ எங்களோட hobbies எல்லாம் சேர்த்து ஒரு சின்ன ஒரு புக் கொண்டு செய்வோம். හදමු කියලා කිව්වා. දැන් හිස්තැන් පුරවන්න තියෙනවානේ. ඒවා ඔයාලා කරානේ ඉස්කෝලේ. හරි. ඒවට උත්තර නිකන් කියන්න. ආන්සර්ස් මට சொல்லுங்க. ஓகே. ஒன்னாவதுக்கு ஆன்சர் என்ன? பந்தியே லமுன் பாடම සඳහා எங்க போனாங்க? යටට ගියා. පන්තියේ ළමුන් කොස් ගහ යටට ගියා. ගහ இல்ல ගහ. කොස් ගහ යටට ගියා. அந்த சவுண்ட் ஹ வந்ததுக்கு நீங்க உச்சரிக்கக்குள்ள ගහන්න தான் உச்சரிக்கணும். ඊට දෙවෙනි එක ටීචර්ගේ විනෝදාංශයේකි. ටීචර්ගේ විනෝදාංශය එන්න. මේ අද අපි කතා කරමු අපේ විනෝදාංශ ගැන. මම ආසයි රෑ ආසේ තරු රටා බලන්න. அடுத்த ටීචර් විරුපෙන්න උදේට සතුන්ට කෑම දෙන්න. අප ටීචර් එන්න. රේ අහසේ රෑ අහසේ තරු රටා බැලීම. තරු රටා බැලීම ටීචර්ගේ විනෝදාංශයේකි. 3 රූපවාහිනී වැඩසටහන් බලන්න. රූපවාහිනී වැඩසටහන් බලන්න කවුද කැමති? யாரு ரூபவாயினி වැඩසටහන් பார்க்க விருப்பம்? සුමුදු සරි රෑස තරු රටා බලන්න අදුම් සරි සුමුදු. හරි. සුමුදු. හරි. රූපවාහිනී වැඩසටහන් බලන්න සුමුදු කැමති. හරි. සනුමගේ විනෝදාංශය මොකද්ද? සනුමගේ විනෝදාංශය මොකද්ද? ගීත ගායනා කිරීම. ගීත ගායනා කිරීම. ඕකේ. හිස්තුන් විනෝදාංශ එකතු කරලා මොනවද හදන්නේ? හදමු. පුංචි පොතක් හදමு. ஓகே. இது முடிஞ்சு. சரி. அதுக்கு பிறகு இதெல்லாம் நீங்க ஸ்கூல்ல செஞ்சதுனால நான் இதை ஒவ்வொரு சொல்லி தரல. சரியா? இதுல என்னண்டா மகே வினோதாங்ஷன்னு சொன்னா எனது பொழுதுபோக்கு. ரெண்டாவது மம ஆசை மம கெமத்தி. நான் ஆசை நான் விருப்பம். ரெண்டுமே. அப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா மகே வினோதாංශේ විනෝද ගමන් යාම. இந்த சர்க்கிள் உள்ள இதான். மகே வினோதாංශය வினோத ගමන් යාම. எனது பொழுதுபோக்கு வந்து என்ன பிக்னிக் போறது. அதே எப்படி தெரியுமா சொல்ல? நான் ஆசை நான் பிக்னிக் போக ஆசைன்னு சொல்லுவோமே. அதை எப்படி தெரியுமா சொல்றாங்க? மம ஆசை வினோத ගමන් යාමට. நான் விருப்பம் பிக்னிக் போறதுக்கு. யாமட்ட போவதற்குன்னு அர்த்தம். சரியா? நான் விருப்பம் நான் ஆசை ரெண்டுமே தான். ஹரி. அத மாதிரி மத்ததெல்லாம் எழுத சொல்லிக்கிறேன். நீங்க அதை எழுதினீங்களா ஸ்கூல்ல வச்சு? කරාද ඒක? yes කරා. එහෙනම් මම ආයෙ කියන්න. එහෙනම් අද රීඩ් பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? මගේ විනෝදාංශය කියවන්නකෝ. அடுத்த வேர்டு. இத ரீட் பண்ணுங்களே. මගේ විනෝදාංශය විනෝද ගමන් යාම. வெரி குட். ඊට පස්සේ அடுத்த சென்டென்ஸ் வந்து මම ආසයි විනෝද ගමන් යාමට. அதுக்கப்புறம் මම කැමති විනෝද ගමන් යාමට. හරිද? அதே மாதிரி மத்த வேர்ட் சொல்லுங்க. கதாந்தர பொத் කියවීම வச்சு சொல்லுங்க. මගේ විනෝදාංශය කතන්දර පොත් කියවීම. හරි. මම ආසයි කතන්දර පොත් කියවීමට. මම කැමති කතන්දර පොත් කියවීමට. ஓகே. அதே மாதிரி மத்ததுக்கு என்ன? මගේ அடுத்து மூணாவது. இதுக்கு சொல்லுங்க பாப்போம். ஓகே. ஒரு ஆள் சொல்லுங்களே. யார் சரி ஒரு ஆள்.
මගේ විනෝදාංශය මොකද්ද? මගේ විනෝදාංශය රූපවාහිනී නැරඹීම. நரம்பீம. அதே வந்து மம ஆசாய் சொல்ற வேர்டை போட்டு சொல்லுங்க. මම ආසයි රූපවාහිනී නැරඹීම. රූපවාහිනිය නැරඹීමට. அடுத்து මම කැමති රූපවාහිනිය නැරඹීමට. அப்புறம் கீத காயனா கிரீமை அர்த்தம் சொல்லுங்க. அடுத்தது யார்? இப்ப ஜஹரஸ் கியானு கேக்க. මගේ විනෝදාංශය මගේ විනෝදාංශයේ ගීත ගායනා කිරීම. මම ආසයි ගීත ගායනා කිරීමට. අපිට මම කැමති ගීත ගායනා කිරීමට. හරි ඊට පස්සේ මගේ විනෝදාංශයේ තරු රටා බැලීම. මම ආසයි තරු රටා බැලීමට. මම කැමති තරු රටා බැලීමට. அதுக்கு பிறகு මගේ විනෝදාංශය සතුන්ට කෑම දීම. මම ආසයි සතුන්ට කෑම දීමට. මම කැමති සතුන්ට කෑම දීමට. හරி எச்சரிக்கை. ஓகே இப்ப நான் வந்து இந்த லெசன்ஸ் நான் இதுக்கு மேல கொண்டு போக விரும்பல. ஓகே நான் இப்ப உங்கள்கிட்ட வந்து சில விஷயங்கள் கேட்க விரும்புறேன். சரியா? என்னண்டா மம வந்த ஒரு வாக்கியம் எப்படி முடியும்? மமனா நான். இத பத்தி ஐடியா இருக்கா? டீச்சர் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு விளங்குது இல்ல. அப்படியா சொல்றீங்க? ஹரி கேட்டுக்கோங்களே புள்ளைகள். இப்ப தமிழ்ல நான் நீங்க இப்ப தமிழ் பேசக்கொள்ள எப்படி சொல்றீங்க? நான் ஸ்கூல் போறேன் அப்படித்தானே சொல்றீங்க. அதே எழுத கூட கவரேஜ்ல திரும்ப ஓகே கவரேஜ் இல்லையா? சரி இப்ப கேட்டுக்கோங்க. நான் என்ன கேக்குறேன்டா இப்ப வந்து நாங்க தமிழ்ல பேசுறோம் தானே. பேசும்போது இப்படி சொல்றேன். நான் ஸ்கூல் போறது எப்படி சொல்றேன்? நான் ஸ்கூல் போறேன். சரியா? நான் ஸ்கூலுக்கு போறேன் ஸ்கூல் போறேன் அப்படி சொல்றோம். அதே எழுத்து மொழியில எழுதுகோல சுத்த தமிழ்ல எழுதுகோல நீங்க எப்படி எழுதுற? நான் பாடசாலை செல்கிறேன். நான் பாடசாலைக்கு செல்கிறேன். அதே இப்ப நாங்கள்னு வந்தா நாங்கள் பாடசாலைக்கு செல்கிறோம். நாங்கள் பாடசாலைக்கு செல்கிறோம். சரியா? ஓகே இதே மாதிரி தான் எனக்கு தெரியாதவங்களுக்கு இது சொல்லி தந்திருக்காண்டு. ஆனா இது மஸ்ட் இது தெரிஞ்சு இருக்க வேண்டிய விஷயம். சரியா? நான் நாங்கள் சிங்களேலையும் இப்ப நான்கு சிங்களேல என்ன சொல்ற? மாம. மாம. அதே நாங்களுக்கு அப்பி. அப்பி. அப்ப புள்ளைகள் சிங்களேல நான் நாங்கள் அப்படி வந்துச்சுன்னு சொன்னா முடியிற மெத்தட் உண்டு இருக்கு. சரி இப்ப நான் அந்த லெசனுக்கு தான் போறேன். சோ இப்ப எழுதுங்க என்னண்டா ஹெட்டிங் எழுதிக்கோங்க. வெயிட். பலாகான்னு ஸ்கிரீன் தெரியுதானே? ஓகே இந்த ஸ்கிரீனை மத்த பக்கம் தான் பண்றேன். ஓகே மம ஹெட்டிங் எழுதிக்கோங்க. மம ஸ்லாஷ் அப்பி யோதா யோதா வாக்கிய සෑදීම வாக்கிய සෑදීම இதுதான் ஹெட்டிங். எழுதிக்கோங்க இந்த ஹெட்டிங்க.
සෑදීම. நான் நாங்கள் சொல்ற சொல்ல பயன்படுத்தி வாக்கியம் அமைக்கிறது. ලියා ගන්න heading එක. මම අපි යොදා වාක්‍ය සෑදීම. ලිව්වද heading එක? எழுதினா ஓண்டு சொல்லுங்க. அப்பதான் டீச்சர் அடுத்தடுத்து சொல்லி தந்துட்டு போவேன். ஓ டீச்சர். ஓகே ஓகே அப்ப சரி இப்ப சொல்லி தரனே. இப்ப புள்ளைகள் இப்ப நான் பாடசாலைக்கு செல்கிறேன், நாங்கள் பாடசாலைக்கு செல்கிறோம், இதுதானே? சரி இப்ப புள்ளைகள் நான் சொல்லித்தர விஷயத்துல வந்து இப்ப உங்களுக்கு ஸ்கூல்ல படிச்சு தந்திருக்காங்களும் தெரியும். ஆனா தமிழ்ல நான் எப்படி சொல்றேனே, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு? ஓ டீச்சர். ஆஹ் அப்ப நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறது என்னண்டா, இந்த மம அப்படி வந்த ரூல்ஸ் ஒண்டிக்கு தானே. இப்ப நான் ரூல் ஒன்று சொல்லி தருவேன். அந்த ரூல் என்னண்டா, பேச்சு வழக்கு ஒரு சொல்ல எழுத்து வழக்குக்கு மாத்திரை தான் இதுட ரூல்ஸ். அப்ப நாண்டு இப்ப நம்ம சொல்லுங்க எக்ஸாம்பிள். இப்ப நீங்க சொல்றீங்க என்கிட்ட மம கிரிபாத் கனவா, நான் பால்சோறு சாப்பிடுகிறேன். மம கிரிபாத் கனவா, இது பேச்சு வழக்கு கனவா. இத வந்து நீங்க எப்படி தெரியுமா எழுத்து வழக்குக்கு மாத்த போறீங்க. இதுதான் இதுல விஷயமே, இந்த சப்ஜெக்ட். மம கிரிபாத் கனவா, நான் பால்சோறு சாப்பிடுகிறேன். இத எழுத்து வழக்குக்கு மாத்திரைத்தான். எப்படி மாத்துற அப்ப மம வந்தா எப்படி முடியும்? இந்த கனவான்னு சொல்ற இந்த வேர்ப் வந்து, இந்த கனவா சொல்ற இந்த வினைச்சொல் எப்படி முடியணும் சொல்றதுதான் இன்னைக்கு நான் சொல்லி தரப்போ ரூல்ஸ். ஓகே அப்ப ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு நான் காட்டுறேனே, அப்ப நான் இதை கிளியர் பண்றேன். சுட்டாக்கு இந்த வினாடி දෙකක් ඉන්න பாங்கு.
சரி. சரி இப்ப கேட்டுக்கோங்களே. இப்ப மம கிரிபாத் கனவா நான் பால் சோறு சாப்பிடுகிறேன். என்னண்டா சிங்களேல ரூல் என்ன தெரியுமா? மம வந்துச்சுன்னு சொன்னா, சரி மம வந்துச்சுன்னு சொன்னா வேர்ப் வந்து, சரி வேர்ப்னா இந்த வினை சொல்லிக்குதே, இந்த கிரியாபாதைய சிங்களேல வந்து வேர்புக்கு சொல்றது கிரியாபாதைய. கிரியாபாதைய வந்து மீள முடியும். மீள முடியறது எப்படின்டா, இந்த நெவா இருக்கே, கனவால இந்த நெவாக்கு பதிலா அப்படின்னா நெவாவை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா நீங்க மீய சேர்க்கிற. அப்படி சேர்த்தா எப்படி வாசிக்கிற அத? Kami. காமி. ஆ காமி. காமி. ஹரி நவாக்கு பதிலா மீய சேர்க்கிற. அப்ப ஃபுல் சென்டென்ஸ் என்ன? மம கிரிபாத் Karami. ஆ Kami. ஆ மம கிரிபாத் காமி நான் பால் சோறு சாப்பிடுகிறேன். அப்ப இது வந்து இங்க இப்ப நான் ஃபர்ஸ்ட் எழுதினது வந்து பேச்சு வழக்கு. சரியா? பேச்சு வழக்குல தான் மம கிரிபாத் கனவா. சரியா? அதே அது எழுத்து வழக்குக்கு மாறும்போது தான் மம கிரிபாத் கமின்னு வர. ஹரி ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் எழுதிக்கோங்களே. இந்த சென்டென்ஸ் எழுதிட்டு டீச்சர் செஞ்சிக்கிற மாதிரியே, நான் எழுதிக்கிற மாதிரியே நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எழுதுங்க. சென்டென்ஸ் எழுதி பிராக்கெட் குள்ள கனவா திரும்ப எழுதி அதோட மீ சேர்ற மாதிரி காட்டுங்க. வெயிட் நான் காட்டுறேன் திரும்ப again. இப்படி கனவான்னு திரும்ப எழுதிட்டு திரும்ப கனவான்னு வேற கலர் பென்ல எழுதிட்டு கனவா அதுல நவாவை வெட்டிட்டு அதுக்கு பதிலா மீ சேர்ற. ஓகே. இந்த ஸ்டெப் எழுதிக்கோங்களே. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 போட்டு இந்த சென்டென்ஸ் அழகா எழுதிட்டு அத மாதிரி பிராக்கெட்ல சேஞ்சஸ காட்டுங்க. சேஞ்சஸ காட்டி முடிச்சிட்டு எனக்கு சொல்லுங்க டீச்சர் நான் செஞ்சு எழுதிட்டேன்னு சொல்லுங்களே. Teacher எழுதிட்டேன். හරි. එල්ඩියාසි සස්නි ලිව්වද? Orange. ஓகே. அல்லாஹ். ஹரி. ஹரி ஓகே. அதுக்கு பிறகு ஹரி மம கனவா. ஹரி இப்ப அந்த மம கனவா இருக்கே, மம கிரிபாத் கனவான்னு சொல்ற இடம் சென்டென்ஸ் வந்து மம கிரிபாத் கனவா. அது எப்படி மாறு? மம கிரிபாத் எப்படி? Kami.
காமி. இதுதான் எழுத்து வழக்கு. சரியா? இதுதான் எழுத்து வழக்குக்கான சென்டென்ஸ். அப்ப நீங்க இப்ப படிச்சது வந்து ஒரு கிராமர் ரூல்ஸ். சரியா? இலக்கியத்துல வந்து ஒரு ரூல் உண்டு. இது இலக்கியமா இலக்கணமா கிராமருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது. தமிழ் கிராமர் அதுல ரூல் உண்டு தான் மம வந்தா மீள முடியும். அந்த ரூலை ஃபாலோ பண்றதுல என்ன நடக்கும்டா, எழுத்து மொழியில உள்ள வாக்கியம் வந்து பேச்சு மொழியில உள்ள வாக்கியம் வந்து எழுத்து மொழிக்கு மாறப்படும். சரியா? அதுதான் என்ன நடக்குது. மம வந்தா மீள முடியணும். இதுதான் மெயின் ரூல்ஸ். ஓகே, இது உங்களுக்கு கிரேட் 5ல எல்லாம் சொல்லி தந்துருவாங்க. ஸ்காலர்ஷிப் காலத்துல இது தெரிஞ்சிக்கணும் உங்களுக்கு. சில நேரம் இப்ப நீங்க சொல்லுவீங்க இல்ல எங்க ஸ்காலர்ஷிப் எங்களை படிச்சு தரலன்னு சொல்லுவீங்க. ஆனா உங்களோட ஸ்காலர்ஷிப் புக் அப்படின்னா சில ஒர்க் புக் எடுத்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு மம வந்தா மீள முடியணும், அப்படி வந்தா மூல முடியும் லெசன் சொல்லி தந்திப்பாங்க. ஓகே, சரி, ஸ்காலர்ஷிப் முக்கியம் இல்லை. இப்ப கிரேட் 7 தானே, அதுலயே படிச்சுக்கோங்க. ஓகே, இது எழுதியாச்சா? ஓ டீச்சர். ओके, හැමෝම හරිද? සශ්නී, සහරා, සහරා තමයි උත්තර දෙන්නේ. හයා හරිද? හරි හරි டீச்சர். හරි, ඔක්කොමලා හරි. එතකොට ඊළඟට යන් அடுத்தது போவோம். அப்பி அடுத்த எக்ஸாம்பிள். அப்ப மம வந்து எப்படி முடியும்? மீ. மீ. அதுக்கு பிறகு பாருங்க அப்பி. அப்பின்னு சொன்னா என்னது? நாங்கள். நாங்கள். அப்ப நான் இது எழுதுனேன் அப்பி கிரிபாத் கானவா. நாங்கள் பால் சோறு சாப்பிடுகிறோம். அப்பி கிரிபாத் கானவா. அப்பி அப்பி கிரிபாத் கானவா. நாங்கள் பால் சோறு சாப்பிடுகிறோம். சரியா? இப்ப இந்த கனவா வந்துச்சுன்னு சொன்னா, அப்ப அப்பி வந்தன்னு சொன்னா என்ன நடக்குன்னா, இந்த கனவால இந்த நவாவை வெட்டிட்டு அதுக்கு பதிலா நாங்க சேர்ப்போம் மூ. என்ன சேர்க்கிற? மூவ சேர்ப்போம். அப்படி மூவ சேர்த்து இது எப்படி இது வாசிக்கிற? අපි කිරිබත් කමු. வெரி குட். அப்பி கிரிபாத் காமு. அப்பி வெரி குட். அப்பி கிரிபாத் காமு. அப்பி கிரிபாத் காமு. சரி, ஓகே, இந்த சென்டென்ஸ் எழுதிக்கோங்களே. சார் நம்பர் 2 போட்டு இந்த சென்டென்ஸ் எழுதுங்க. நம்பர் 2, அப்பி கிரிபாத் கானவா, அப்பி கிரிபாத் காமு. ஹரி, அப்பி கிரிபாத் கானவா. கானவால அப்பி வந்தா மூல முடியும், மம வந்தா மீள முடியும். அடுத்த கிளாஸ் இன்ஷால்லா வரக்குள்ள ரெடி ஆயிட்டோமா? பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், வெர்ப் படிக்க. இப்ப கிரேட் 6 எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு நான் செய்யறேன். ஐ தாட் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைச்சேன். நான் தெரிஞ்சிருப்பீங்கன்னு, பட் எனக்கு தோணுது செய்யணும்னு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வரும்போது அதுக்கு ரெடி ஆயிட்டு வாங்க. ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கும் நடக்கும், இதுவும் நடக்கும். ஓகே, இப்ப நான் இந்த கிளாஸ் முடிய கொஞ்சம் டைம் இருக்குது, அதனால இப்ப கேட்டுக்கொள்றேன். புதன்கிழமை, இப்ப வியாழன் கொஞ்சம் கஷ்டம் மாதிரி எனக்கு இருக்கு. புதன்கிழமை கிளாஸ் வச்சா யாருக்கு வர இயலும்? புதன் ஓகேன்னு சொல்றவங்க யார்? 6:30 to 8. ஏலும் டீச்சர் எனக்கு. ஏழுமானவங்க ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்களே. ஏலும் டீச்சர். ஏழும். ஓகே, அப்ப சரி. நான் ஏன் புதன்கிழமை போடுறேன்னா உங்களுக்கு கட்டாயமா 1.5 hour கிளாஸ் நடக்கணும். 1.5 hour தான் நடக்கு டைம். அதுவும் போதா. அப்ப கிழமைக்கு ஒரு நாள் தானே. அப்ப டீச்சருக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா நான் வந்து டீச்சர் வந்து தாத்தன் ஓ லெவல் செய்யற நான தாத்தமாரோட கிளாஸ் நடக்குது, அவங்களோட பேப்பர் கிளாஸ். அப்ப அவங்களே எனக்கு கடைசி டைம்ல கைவிட இயலாது. சோ உங்களோட கிளாஸ் நான் என்ன பண்ணுவேன்டா,
இந்த டைமுக்கு புதன்கிழமைக்கு நான் மாத்தி தரேன். உங்களோட வந்து 6:30 to 8 வந்து புதன்கிழமை நடக்கும். 6:32ன்னு சொன்னா 6:40க்கு மாதிரி தொடங்கும். தொழுந்துட்டே ஜாயின் பண்ணுங்க கிளாஸ்க்கு. மகரிப் ப்ரே பண்ணிட்டு 6:40க்கு ஜாயின் பண்ணுங்க. 6:40ல இருந்து 8:10 வரைக்கும் உங்களோட கிளாஸ் நடக்கும். ஹரிதா மத்த டைம் நான் மத்த கிளாஸ்ல டைமை மட்டும் நான் சேஞ்ச் பண்றேன். அப்ப நான் தேர்ஸ்டே கிளாஸ் வந்து வெனிஸ்டே போடுறேன். அப்படி இல்லாட்டி இப்படி பண்ணுவோமா? உங்களோட கிளாஸ் வந்து 7 மணிக்கு தொடங்குவோமா? தேர்ஸ்டே அது நல்லம் இல்லையா? ஓகே தேர்ஸ்டே ஓ பரவாயில்ல. அதான் தேர்ஸ்டே 7 மணிக்கு தொடங்கி அதான் 7 மணிக்கு தொடங்கி 8:30க்கு முடிப்போம். அப்ப உங்களுக்கு சார் நீங்க மகரிபன் தொழுந்துட்டு வரலாம். எனக்கு நானும் இங்க வந்துருவேன் அந்த டைமுக்கு. ஓகே அப்படி பண்ண 7 மணில இருந்து 8:30 ஆக்கும். மாத்த தேவையில்ல. டைமை மாத்துவோம். மத்த கிளாஸ் டைம் வந்து கொஞ்சம் முன்பின் ஆகும். அதை மாத்த 8:30ல இருந்து 10 மணி ஆகும். ஓகே ஓகே நாங்க அப்படி பண்ணுவோம். அது ஈஸி. ஓகே நாங்க அதை எப்படி பண்ணலாம்? 8:15க்கு உங்களுக்கு கிளாஸ்னா இப்ப 7 மணி கிளாஸ் வேணா 6:45க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு 8:15க்கு உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி தரவும் மேலும். இப்ப உங்களுக்கு அந்த டைம் தானே மேனேஜ் பண்ற. எப்படி இதுலயும் டைமிங் ஒரு பிரச்சனை வருது. வெனிஸ்டேயும் அதே மாதிரி தான் 6:40க்கு மாதிரி தான் தொடங்கணும். இது சொல்லி முடிச்சது பிறகு மகரி பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம். சோ அதனால மகரி பிரேயரை முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணும். 6:45 to 8:15 வரைக்கும் உங்களோட கிளாஸ். 8:15 to 9:45 வரைக்கும் கிரேட் 8 கிளாஸ். அப்ப உங்களுக்கு கிளாஸும் மிஸ் ஆகாது. அண்ட் உங்களுக்கு அந்த 1.5 hour ஃபுல்லா கவர் ஆகும். அப்ப உங்களுக்கு டிக்டேஷன் இதெல்லாம் தரேன். இப்ப இன்னைக்கு வந்து 1/2 hour லேட். அது கொஞ்சம் நஷ்டம். அது பெரிய நஷ்டம் என்னன்னா ஒரு லெசனை வந்து சொல்லி கொடுத்து இந்த பாடத்தை சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஷீட் கொடுக்கறதுக்கான டைம் இல்லாம போயிடுச்சு 1/2 hourல. ஆனா ஏதோ உங்களுக்கு அந்த சிங்கள லெட்டரை பத்தி ஒரு ஐடியா அது வந்திக்கும். சில நேரம் சொற்கள் இப்ப தெரியாம இருந்தீங்க. சில நேரம் இப்ப உங்களுக்கு உண்மையை நீ லெட்டர்ல சொல்ல தெரியாம இருந்துச்சு தானே. நீல அது நடந்தது. அந்த சடன்லி அந்த இடத்துல நீங்க நீல வந்து ஸ்ட்ரக் ஆனீங்க. இந்த லெட்டர்ல என்ன வரும் சொல். இப்போ அதெல்லாம் ஏலும் நீ கிடைக்கல. நான் சொல்ல காட்டி உங்களுக்கு தெரியும் நீல என்ன வேர்ட்ஸ் இருக்குட்டு. சரி ஓகே நாங்க ஒவ்வொரு விஷயம் லேர்ன் பண்ணுவோம் ஸ்லோலி. ஓகே கேக்குறேன். சொல்லுங்க சஸ்னி வந்து இன்னைக்குதான் கிளாஸ்ல சேர்ந்து நீங்க இந்த குரூப்ல லிங்க் அனுப்புவீங்க இல்லாட்டி வேற குரூப் நீக்குதா? இல்ல இல்ல ஒரு குரூப் அந்த மெயின் குரூப் ஒன்று இருக்கு. அதுலதான் லிங்க் போட்டுறேன். சரி இப்ப நீங்க போட்டீங்க மெயின் குரூப்ல அதுல இருந்து நான் எடுத்தேன். அதுலதான் இனிமே வரும். அதுலதான் கண்டினியூ அனுப்புறேன். ஏன்னா வேற குரூப்ஸ் கிரியேட் பண்ணணும் கொஞ்சம். டீச்சர் இப்ப பேமெண்ட் இந்த மந்த் ஃபுல்லா ஃப்ரீ தான்மா. இந்த மாசம் வந்து ஜூலை ஃபுல்லா ஃப்ரீ கிளாஸஸ். ஆகஸ்ட்ல அடுத்து இப்ப போன கிளாஸஸ் நடக்கல தானே. அதுகளை இன்ஷால்லா நம்ம ஃபுல்லா டைம் போடுவோம் அடுத்த கிளாஸ்க்கு. சரி சரி அஞ்சு சகல்ல பரக்கலஹை சரி ஓகே. දැන් අහගන්නකෝ මම වන්දා මීල முடியும். අපි වන්දா எப்படி முடியும்? மூல முடியும். சரியா? එහෙනම් இப்ப எக்ஸாம்பிள் நான் சும்மா சொல்றேனே. ஓகே மம செல்லம் கரனவா. இது எப்படி முடியணும்? மம செல்லம் கரனவா கரனவா. மம செல்லம் கரமி. மம செல்லம் கரமி. கரனவால் என்ன நடக்கும்? இருங்க புது ஒயிட் போர்டு இருக்கிறேன். ஹரி லேட்டா ஃபாத்திமா லேட்டா ரெக்கார்டிங் பாருங்க. ரெக்கார்டிங் பார்க்கல என்னன்னு படிச்சு கொடுத்துட்டு. ஹரி கரனவால நவாக்கு பதிலா மிய சேத்தா கரமி. ஹரி மம வேகையின் துவனவா. மம வேகையின் துவனவி. துவனவா. துவனவால வந்து நவாக்கு பதிலா மிய சேத்தா துவமி. ஹரி மம தே போனவா. போனவா. மம தே பொமி. ஓகே போனவா பொமி. அப்பி வந்துச்சுன்னா பொமு. அப்பி வந்தா பொமு. தே பொமு. ஹரி
இந்த லெசன் விளங்கிச்சா இப்ப சொல்லி தந்தது சஸ்னி ஃபாத்திமா நம்மோட தேர்னாது ஹத்தர் தேனாடு ஹயா ஜஹரா ஓ டீச்சர் ஓகே இதுதான் மெயின் லெசன் சரி கேட்டுக்கோங்க இப்ப மாமா அப்பி தேவை அப்ப டீச்சர் உங்களுக்கு அடுத்து பாஸ்ட் டென்ஸும் சொல்லி தரேன் பாஸ்ட் டென்ஸ் வேர்ப்னா இப்ப செல்கிறேன் சென்றேன் வருகிறேன் வந்தேன் இப்ப இந்த மாதிரி இருக்கு தானே சோ ஆவா சாரி கியா என்னவா ஆவா யனவா கியா இந்த மாதிரி சிங்களேல நிறைய இருக்கு 100 கிட்ட இருக்கு மெயின்லி 100 வேர்ப் சொல்லி தரேன் உங்களுக்கு தேவையான 100 வேர்ப் சொல்லி தருவேன் நான் சோ கிளாஸ மிஸ் பண்ணவானே ஏன்னா வேர்ப் லெசன் வந்து கொஞ்சம் பெரிய லெசன் சரியா சோ அதுல வந்து அந்த எழுத நிறைய இருக்கு பாடமாக்கவும் நிறைய இருக்கு அதை பாடமாக்கிறனும் அதை பாடமாக்கின பிறகுதான் எனக்கு பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா இறந்த காலத்துல எப்படி சென்டென்ஸ் அப்படின்னா மாமா அப்படி வந்தா எப்படி எழுதுறதுன்னு சொல்லி தர இயலும் சோ அதனால கண்டினியூஸா இந்த மந்த் வார கிளாஸஸ்க்கு மிஸ் பண்ணாம வாங்க உங்களோட வேர்ப் மெயினா சிங்கள கதைக்கு தேவையான விஷயம் தான் வினை சொற்கள் உங்களை அதுதானே ஹேண்டில் பண்ணலாம் அதுகளை சொல்லித்தாரேன் இன்னொரு லெசன் ஒண்டிக்குது இந்த பாடத்துல நீங்க பார்த்தது அதையும் சொல்லி தருவேன் சோ இன்ஷா அல்லா அடுத்த கிழமை கிளாஸ் வந்து 6:45 இருந்து 8:15 வரைக்கும் நடக்கும் வியாழக்கிழமை ஓகே அந்த கிளாஸ மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கிறேங்க அப்ப நான் இப்ப கிளாஸ எண்ட் பண்றேன் சரி அடுத்த கிளாஸ்ல நாங்க மீட் பண்ணுவோம் வியாழக்கிழமை ஓகே சரி கிளாஸ் எப்ப நடக்குது எப்போ கிளாஸ் இருக்கு சொல்லுங்க பாப்பா Thursday எத்தனை மணிலேருந்து பிரஹஸ்பதிந்தா கீழே எனக்கு அந்த 6:45 to 8:15 வரைக்கும் இருக்கு ஓ அந்த டைம்ல கிளாஸஸ் எதுவும் போட்டுக்கிறமான எப்படியும் உங்களுக்கு அந்த சில 8:15 கிளாஸ்னா உங்களுக்கு கொஞ்சம் 5 மினிட்ஸ்க்கு முதல்ல நான் விட்டுருவேன் எனக்கு அது ஏர்லியா போய்க்கிட்டு அந்த கிளாஸ்க்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சோ அதனால ஏனாலாமாய் இன்னைக்கு கிளாஸ் நான் இப்ப எண்ட் பண்றேன் இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் ரெடி ஆயிட்டு வாங்க ஓகே பாய் அல்லாடக்கா அஸ்ஸலாமு அலைக்கும் குட் நைட் वालेकुम अस्सलाम जज़ाकल्लाह खैर टीचर वालेकुम अस्सलाम मिस बाय मिस बाय